சுத்துது சுத்துது பூமி சுத்துது, அது சூப்பரா தான் சுத்துது சுத்துது. என்ன இன்னைக்கு பொழுதே போக மாட்டேங்குது. யாராவது வந்தாங்கன்னா பேசிக்கிட்டாவது இருக்கலாம். வாழ்க்கை எப்படியே போய்கிட்டு இருக்கு, என்ன பண்றது? கமல் சார், கமல் சார். நிசா வாங்க நிசா, உங்களுக்கு என்ன வேணும் நிசா? எது உதவி வேணுமா சொல்லுங்க நிசா, தயங்காம கேளுங்க நிசா. என்கிட்ட கேட்காம யார்கிட்ட நிசா நீங்க கேட்க போறீங்க? கேளுங்க நிசா. ஐயோ ஐயோ கமல் சார், எனக்கு ஒரு சின்ன உதவி தான் சார் வேணும். நீங்க ஹெல்ப் பண்றீங்களா? கண்டிப்பா நிசா, கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம யாருக்கு ஹெல்ப் பண்ண போறேன்? என்ன வேணும் நிசா சொல்லுங்க. கமல் சார், வேற ஒன்றும் இல்லை கமல் சார், எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும். உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்ல, உங்களை கூட்டிட்டு போய் வாங்கலான்னு பார்த்தேன். சரிங்க நிசா, என்ன வாஷிங் மிஷின் உங்களுக்கு வேணும்? டோக்கியா மிஷின் வேணுமா, ஜப்பான் மிஷின் வேணுமா, இல்ல அமெரிக்கா மிஷின் வேணுமா? எதுனாலும் சொல்லுங்க நிசா, உங்களுக்காக நான் இம்போர்ட் பண்ணி கூட கொடுப்பேன் நிசா. உங்களுக்கு பண்ணாம நான் யாருக்கு பண்ண போறேன் நிசா? கமல் சார், உங்க அம்மா வந்திருக்காங்க பாருங்க. டேய் என்னடா ஜப்பான்ல இருந்து ஏதோ அவளுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு பேசிக்கிட்டு இருக்க? ஓங்கி விட்டேன்னு வச்சுக்க, அவளைதான் சொல்லிட்டேன் மொட்டை மண்டியா. யார் வீட்டு காசு எடுத்து யாரு கொடுக்குற? ஏமா என்னன்னே தெரியாம பேசாதம்மா, வாய்க்கு வந்ததை எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத. நிசாவுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வேணுமா, அதான் நல்ல பிராண்ட் எதுன்னு என்கிட்ட கேட்க வந்தாங்க. நம்ம எப்பயுமே சமூக சேவை செய்கிறவங்கள, அதனால மற்றவங்களுக்கு எப்பயுமே நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஏடா இவ முகர கட்டிக்கு வாஷிங் மிஷின் கேட்குதாக்கும், அதை நீ போய் வாங்கி கொடுக்க போறியாக்கா? நம்ம வீட்டில் ஒரு செம்ப கூட நோட்டி வைக்க மாட்டேங்கிற, அவளுக்கு போய் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்க போறியாக்கும்? போய் நீ கூட துணியை துவச்சு போட்டு வாயேன் அவ துணியை. மாமி, தப்பு தப்பா பேசுறதே உங்களோட பொழப்பா போச்சு மாமி. ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அம்மா, ஒருத்தருக்கு உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா உதவி பண்ணி தான் ஆகணும். ஏன் நிசா துணியை துவைக்கிறதுல என்ன தப்பு? அதுவும் ஒரு உதவிதாம்மா. கமல் சார், என்ன சார், உங்களை மாதிரி ஒரு நல்லவரை நான் பார்த்ததே இல்லை சார். எனக்கு அழுகையே வருது. ரொம்ப ஃபீல் பண்றா. ஏன்டா கமல், உனக்கு நேரம் ஃபீலிங் வந்திருக்கணும்ல. இரு, உன் பொண்டாட்டி வரட்டும் சொல்றேன். ஏம்மா, நீ யார்கிட்ட வேணான்னு சொல்லிக்க, என் செல்லத்திர கூட சொல்லிக்க. நான் தப்பு பண்ணாதானே எனக்கு பயம் வரும். ஒருத்தர் மேலே அன்பு வைக்கிறது தப்புனா நான் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். பாசம் வைக்கிறது தப்புனா அதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன், தெரிஞ்சுக்கோ. ஏன்டா மட்டும் சீரியலை பார்த்த அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா? மாமி, கமல் சார் அப்படிலாம் பேசாதீங்க மாமி. சரி, நான் உங்கள்கிட்டே கேட்குறேன், உங்களுக்கு என்ன தெரியும் வாஷிங் மிஷினை பற்றி? சொல்லுங்க பார்க்கலாம். ஏண்டி என்ன என்ன நினைச்ச? என்கிட்டே வாஷிங் மிஷினை பற்றி கேட்குறியா? சொல்கிறேன் கேளு. முதல்ல கரண்ட்ல ஓடுற வாஷிங் மிஷினை சிக்காகோல தாண்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது தெரியுமா உனக்கு? அதை கண்டுபிடிச்ச கம்பெனி என்னன்னு தெரியுமா உனக்கு? ஹார்லி எலக்ட்ரிக் லாண்ட்ரி எக்யூப்மெண்ட் கம்பெனி. இதுதான் தெரியுமா உனக்கு? வாஷிங் மிஷினோட டிசைனை உருவாக்குனது யார் தெரியுமா? ஹார்லிங்கிறவர். அதை வடிவமைச்சு கொடுத்தது யார் தெரியுமா? வடிவமைச்சு கொடுத்ததுன்னா உனக்கு தெரியுதாடி? இன்ஜினியர் ஆல்ஃபா ஜே பிஷர் அப்படிங்கிறவர் தான். இதுக்கு காப்புரிமை எப்போ கொடுத்துருக்காங்க தெரியுமா? காப்புரிமைன்னா உனக்கு என்ன தெரியுமாடி? ராயல்ட்டி 1910 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் சென்று தான் காப்புரிமையே கொடுத்துருக்காங்க. இதுவே தெரியல, இவெல்லாம் பேசுறா பேச்சு. ஐயோ மாமி, உங்க வாய் என்ன கிணறா? அதுக்குள்ள எல்லாமே இருக்கும் போலயே. டாடி, உனக்கு டோக்கியால இருந்து வாஷிங் மிஷின் வாங்கி தரேன் சொன்னா பாரு, அவனுக்கே தெரியல பாரு எப்படி முழிக்கிறான் பாரு பெக்க பெக்கன்னு. ஒழுங்கா நீயே போய் கடையில பார்த்து வாங்கிக்க சொல்லிட்டேன். எம்மு, உனக்கு எல்லாம் தெரியும் தான், அதுக்குன்னு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லாத. எனக்கும் எல்லாமே தெரியும், ஆனால் நான் தான் வெளியே சொல்லிக்கிறதுல. குறிப்பா உன்கிட்ட சொல்றதே கிடையாது, ஆனால் நான் நிசாட்ட சொல்லுவேன். கமல் சார், உங்க அம்மா கிடக்குறாங்க, நீங்க வாங்க சார், நம்ம 2 பேரும் போய் எனக்கு வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வரலாம். ஆமா நிசா, அந்த அம்மா கிடக்குது, எதையாவது பேசிட்டு இருக்கோம். நான் வரேன் நிசா, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எல்லா கடைக்கும் போவோம், எல்லா வாஷிங் மிஷினையும் பார்ப்போம், எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கிட்டு வரலாம். வாங்க நிசா போகலாம். டேய், அவ ஒரு வாஷிங் மிஷின் வாங்க முதல்ல காசு வச்சிருக்காளான்னு பாரு. உன்னை அடகு வச்சு எதுவும் வாங்கிட்டு வந்துட போறாடா பார்த்து. கமல் சார், இவங்க இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. வாங்க சார், நம்ம போகலாம். வரேன் நிசா, வரேன், வாங்க போகலாம். பாருங்க மக்களே, இந்த கொடுமையை வீட்டுக்கு ஒரு வேலை செய்யறானா செய்ய மாட்டேங்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரி ஏத்த வீட்டுக்காரிலாம் ஒரு ஹெல்ப் கேட்டாலுங்கன்னா முதல்ல முந்தி அடிச்சுட்டு வர்றாங்க. இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. சரிங்க மக்களே, அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறந்துடாதீங்க சொல்லிட்டேன். சரி, நாளைக்கு வாரேன் மக்களே, போயிட்டு வாரேன். பாய்.